மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் குற்றியலுகரத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். நேற்று நாம் குற்றியலுகரம் என்றால் என்ன என்று பார்த்தோம். அதாவது தனி நெடிலுக்கு பின்வருகிற குசுடு துபுரு 6 எழுத்துகள், அதாவது வல்லினத்தின் மேல் ஏறிய உகரங்கள் கு சு டு து புரு, இந்த 6 எழுத்துகள் வரும் பொழுது நெடிலை ஒட்டி நீங்கள் உச்சரித்தால் முழுமையாக உச்சரிக்க முடியாது. அது குற்றியலுகரமாக குறுகி ஒலிக்கும். இதே குறில் பக்கத்தில் அதே எழுத்தில் உச்சரித்து பாருங்கள், முழுமையாக உச்சரிக்கப்படும். இது குறித்து பார்த்தோம். இந்த குற்றியலுகரத்தில் என்னென்ன வகை இருக்குது என்று நாம் பார்ப்போம். பொதுவாக நம்ம 6 வகையாக பிரிக்கிறோம். எப்படி பெயர் வைக்கிறோம் இது கூட டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. அதாவது ஈற்றுக்கு அயல் எழுத்தை நோக்கும் பொழுது குற்றியலுகரம் 6 வகைப்படும். அப்போ ஈற்று அப்படின்னா என்னது? கடைசி. அந்த கடைசி எழுத்துக்கு பக்கத்தில் இருக்க எழுத்து. ஈற்றுக்கு அயல் அப்படின்னா அயல் வீட்டுக்காரன்னு சொல்கிறோமா, அயல் நாடுன்னு சொல்கிறோமா. அப்போ ஈற்றுக்கு அயல் எழுத்தை பார்த்தா அந்த குற்றியலுகரத்துக்கு பேர் வச்சிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், உதாரணத்தை பாருங்கள். நாடு காசுன்னு இருக்குது. நமக்கு எந்த எழுத்து தேவை பாருங்கள், டு சு, இந்த 2 எழுத்தையும் பக்கத்தில் என்ன இருக்குது? நெடில் இருக்குது. நெடில் இருந்தால் தான் குற்றியலுகரம். இதே நேரத்தில் குறியில் இருந்தால் அது முற்றியலுகரம் முழுசாக ஒழிச்சிடும். அதை நம்ம திரும்ப மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். இப்போ குற்றியலுகரம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதோட வகை குறித்து தெரிஞ்சுக்க போகிறோம் இல்லைங்களா. அப்போ நாடு காசு, அப்போ நெடில் பக்கத்தில் வந்துருக்கு. அப்போ என்ன தொடர்? நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்கள், அகுது எக்குன்னு இருக்குது. அகுது எக்கு பாருங்கள் என்ன இருக்குது? அந்த குற்றியலுகர எழுத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஆயுதம் இருக்குது. அப்போ ஆயுத எழுத்து தொடர் குற்றியலுகரம். ஆயுதத்தை தொடர்ந்து வந்த குற்றியலுகர எழுத்தா, அப்போ ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்கள், வரகு கிணறு அப்படின்னு இருக்கு. அப்போ பாருங்கள், ஈற்றுக்கு அயல் எழுத்து என்னவா இருக்குது? உயிர்மை எழுத்தாக இருக்குது. அப்போ உயிர்மை எழுத்து உயிர்மை குற்றியலுகரம்னு சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அந்த உயிர்மை எழுத்தை நம்ம 2ஆக பிரிக்கலாம். நான் பிரித்து காண்பிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த வரகுன்ற அந்த சொல்ல பாருங்கள், ராவை பிரிச்சிருக்கேன். இரு கூட்டல் ஆ, அது என்னது? இரு கூட்டல் ஆ தான் ராவா மாதிரி இருக்குது. அந்த கூ பக்கத்தில் என்ன இருக்குது? உயிர் எழுத்து இருக்குது. நல்லா கவனிங்க, உயிர் எழுத்து. அதே மாதிரி கிணறுல பாருங்கள், நா என்ற எழுத்தை நான் பிரித்து காமிச்சிருக்கேன். இன்னு கூட்டல் ஆன்னு இருக்கு. அந்த ஆ அப்படின்ற எழுத்து உயிர் எழுத்து. அப்போ உயிர் எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கு. அப்போ உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ பாருங்கள், நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம். மற்றதெல்லாம் நீங்கள் எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், ஈற்றுக்கு அயல் எழுத்தை பாருங்கள், சுக்கு பட்டு, அந்த எழுத்து என்னவா இருக்குது? வல்லெழுத்துல பாருங்க. கசட தபர புள்ளி வச்சிங்கன்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பேர் வல்லினமாக இருக்கா? வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்கள், பந்து பஞ்சு, இடையில என்ன இருக்குது? மெல்லினம் இருக்கா? இடையிலன்னு சொல்லக்கூடாது. அந்த கடைசி இருக்கிற குற்றியல் எழுத்துக்கு பக்கத்து எழுத்து என்னவா இருக்குது? மெல்லினமாக இருக்குது. மென் தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்கள், சால்பு மூழ்கு, கடைசியாக இருக்கிற அந்த குற்றியல் எழுத்து பக்கத்தில் என்ன இருக்குது? சால்பு மூழ்கு, இடையினம் இருக்கா? அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம் முடிஞ்சு போச்சு. அப்போ வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். 1. அடுத்து என்னது? இன்னொரு 3 என்ன பார்த்தோம்? நெடில் இருந்தால். நெடில்னு என்னது? கண்டிப்பாக நெடில் தொடர் குற்றியலுகரம். கூடுதலாக ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது 2 எழுத்துக்களை கொண்டு தான் பிறக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். 2 எழுத்துக்களை கொண்டு மட்டும்தான் இடம்பெறும் நெடில் தொடர். அப்போ 2 எழுத்துக்கள் தான் இருக்கணும். அந்த எழுத்து வந்து முதல் எழுத்து என்னவாக இருக்கணும்? நெடிலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த கேள்வியும் தேர்வுகளில் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 6 வகை குறித்து தெரிஞ்சுக்கிட்டோம். சிறப்பாக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது 2 எழுத்துக்களை கொண்டு மட்டுமே இடம்பெறும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இது வந்து பாருங்கள், இப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம். இதே போல் நம்ம தேர்வில் அரசு வினாத்தாளை எடுத்து நீங்கள் அதே மாதிரியான வினாக்களை விடையளித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.